தற்போதைய அண்மை செய்தி. துணைவேந்தர் மீதான வழக்குக்கு தற்போது இடைநீக்கம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தொடர்ந்து புலன் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பெரியார் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளதாக கூறி பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் இளங்கோவன் என்பவரும் அந்த அமைப்பு குறித்து கேள்வி எழுப்பிய தங்களை சாதி பெயரை குறிப்பிட்டு பேசியதாக சில ஊழியர்களும் காவல்துறையில புகார் அளித்திருந்தனர். இந்த புகார்களினுடைய அடிப்படையில இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் சேலம் மாவட்டம் கருப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட துணைவேந்தர் ஜெகநாதன் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில வழக்கை ரத்து செய்ய கோரி ஜெகநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான இந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த தடையை நீக்க கோரி காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட ஆரம்ப நிலையிலேயே தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் தொடர்ந்து விசாரணை நடத்த முடியவில்லை என அரசு தரப்பு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்குமார் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்றும் புலன் விசாரணையை அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் என்று அனுமதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கு மீதான விசாரணை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் ஒரு உத்தரவை நீதிபதி வேல்முருகன் பிறப்பித்திருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.